தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் முக்கியம். வணக்கம். முதலமைச்சராக பொறுப்பேற்று திரு விஜய் அவர்கள் அமைச்சரவை விரிவாக்கத்தை செய்யவே இல்லை. சரியா ஒரு வாரத்துக்கு பிறகு அமைச்சரவை விரிவாக்கத்தை ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கிறாங்க. அதுலயுமே இன்னும் பல துறைகள் ஒதுக்கப்படலை. இன்னும் பெண்டிங்ல இருக்கக்கூடிய இதுவும் இருக்கு. அமைச்சரவை விரிவாக்கம், ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இலாக்காக்கள் எப்படி பாக்குறீங்க அந்த பட்டியல்களை? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாரம் கழிச்சு கரெக்டாக இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா பெரிய விஷயமா தான் தெரியுது. காரணம் என்னென்னா, நீங்கள் முதல்வர் அதை தாண்டிய விஷயங்கள் மற்ற எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட்டு நிறைய கொடுத்துருக்குறாங்களோன்னு ஒரு பலருக்கும் அவருடைய எண்ணமாக இருக்குது. நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு துறை இருக்கும். கிட்டத்தட்ட 32 அமைச்சர்களை வைத்துக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதில் பொதுவாக 34, பட் நம்ம இங்கே 9 தான் அறிவிச்சிருக்கிறாங்க. பட் இன்று அறிவிக்கப்பட்ட எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு. கிட்டத்தட்ட 2-3 டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆக்கியம். இதில் பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் ஆதவார்ஜுனாக இருக்கட்டும், நீங்கள் புதுசு, ஏன்னா இதில் ஒரு விஷயம் என்னென்னா, செங்கோட்டையன் மட்டும்தான் இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள். பலரும் எம்எல்ஏக்களே புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ், அப்படியே மந்திரி. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது ரொம்ப டிபார்ட்மெண்ட் வைஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்களா என்ன சொல்லுவாங்கல்ல. ஆமாம், எல்லாத்துக்கும் பெரிய லெவலில் இது பாரமாகவும் அவங்களுக்கு பெரிய எந்த அளவுக்கு அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆதவார்ஜுன், அடுத்தது புசி ஆனந்த், செங்கோட்டையன், எடுத்துக்கிட்டு நீங்கள் அருண்ராஜ் ஐஏஎஸ், ராஜ்மோகன், இது மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டிபார்ட்மெண்ட்ஸ் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுப்பணித்துறை இது எல்லாமே இவருக்கு வந்திருக்கு. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை ரெண்டுமே ஆதவார்ஜுனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கான்ட்ரவர்சி உள்ள விஷயங்கள். அது ரெண்டுமே பொதுப்பணித்துறை அண்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு. சிஎம் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இதில் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, சிஎம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அவர் ஃபுல்லாக நகராட்சி நிர்வாகம், அதில் ரூரல் அண்டு சிட்டி ரெண்டையுமே அவர் எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுங்களேன். ரெண்டையுமே அவர் பார்த்துக்கிறார். அதே மாதிரி வாட்டர் சப்ளை, குடிநீர் வடிகால் வடிவம், அது ரெண்டுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம்ங்கிறது தனியாக பார்ப்பாங்க. முதல்வர் கடந்த ஆட்சி காலத்திலாம் பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் அதை எடுத்துக்கல அவர். பட் இவர் அதை எடுத்துக்கிட்டாரு. நீங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் ஆனந்த், புசி ஆனந்துக்கு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டு, பஞ்சாயத்து, பெரிய டெவலப்மெண்ட், பெரிய லெவல் டிபார்ட்மெண்ட். அது நீர்வளத்துறையெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கர்நாடகாவில இருந்து இப்போ காவிரி விவகாரமா இருக்கட்டும், மேகதாது அணி விவகாரம் மட்டும் இல்லை, சென்சிட்டிவான விஷயங்கள் டிபார்ட்மெண்ட். அதாவது நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸுங்கிறத தாண்டி லாயல்ட்டின்னு ஒன்று இருக்கு. தனக்கான இது எனக்கான ஆள், அவர் என்னுடைய ஆள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிஎம்க்கு அடுத்த லெவலில் இருக்கார் அவர் ப்ரோட்டோகாலில். நீங்கள் நம்பர் 1 அவர் தானே இருக்கார். நீங்கள் அதனால் அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறவர் ஆதவார்ஜுன் ஆதவார்ஜுனுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடந்த கவர்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ தனி, ஹைவேஸ் தனியாக இருந்தது, நெடுஞ்சாலைத்துறை தனி, பொதுப்பணித்துறை தனியாக இருந்தது. பட் இது ரெண்டுமே இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? ஆதவார்ஜுன் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் அவர் ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை அவர் பார்த்துருக்குறாருன்னு வச்சுங்களேன். அருண்ராஜ் இதில் ஹெல்த் அவர் கொடுத்துருக்குறாங்க. செங்கோட்டையன் நிதி. நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சருங்கிறது பெரிய பவர்ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள். டிபார்ட்மெண்ட் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் நீங்கள் அதிகாரம் பெருசாக இருக்காது அதில். நிதித்துறை அமைச்சரே பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அதிகாரம் பண்ண முடியாது. பப்ளிக்கோட ஒரு தொடர்புடைய டிபார்ட்மெண்ட் கிடையாது நிதி. காரணம், அதிகாரிகள் அமைச்சர்கள் வெட்டுறதோட அவங்க நின்றுக்குவாங்க. நீங்கள் அமைச்சர்னு ஒரு கணக்கு வேணால் வச்சுக்கலாம். அது அப்படி பார்த்தா நீங்கள் செங்கோட்டையும் டம்மி தான், அப்படி தான் நம்ம சொல்லணும். எக்ஸ்பீரியன்ஸானவர் அவர், நம்ம அதை குறையாக சொல்ல முடியாது. பட் மற்றவங்களாம் கம்பேர் பண்ணுறப்போ அவருக்கு இன்னும் வேறு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலருக்குமே இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். வெங்கட்ராமனுக்கு ஃபுட்டு, சிவில் சப்ளைஸ் அவர் வருது. நிர்மல்குமாருக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்இபி அண்டு லா வேறு அவர்.
அந்த மாதிரி சட்டத்துறை அமைச்சரும் கூட. சட்டம் துணுக்கு அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இப்போ ம். இன்னும் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அவர் தான், அசம்பிளி அவர் தான் பார்க்குறாரு, ம். கவர்னர் அவர் தான் பார்க்குறாரு, எலெக்ஷன்ஸ் அவர் தான் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் நிர்மல்குமாருக்கு ரொம்ப பெரிய லெவலில் என்ன காரணம்னா சிறைத்துறை அவருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, ப்ரிசன்ஸும் ஓ. அவர் தான் பார்க்குறாரு. நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா காவல்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாமே ஒரே மாதிரி போகும். பட் இதில் அந்த ப்ரிசன்ஸ் தனியாக இவருக்கு, நிர்மல்குமாருக்கு ஒரு பெரிய லெவல். அடுத்தது ராஜ்மோகனுக்கு ஒரு பெரிய பள்ளி கல்வித்துறை, ம். அதே மாதிரி செய்தி மக்கள் தொடர்புத்துறை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க, தமிழ் வளர்ச்சித்துறை, இது எல்லாமே இருக்கு. அடுத்தது டாக்டர் பிரபு, அவர் தான் ஹெல்த் மினிஸ்டராக இருப்பார் அப்படின்னு பெருசாக எதிர்பார்த்தாங்க. பட் அருண்ராஜ் அவர்களுமே எம்பிபிஎஸ் தான் படிச்சிருக்கிறாரு. ஆமா படிச்சிருக்காரு இவரு. ஏற்றவாறு. பட் இவரும் நீங்க சொன்ன மாதிரி ம். டென்டல் டாக்டர் நினைக்கிறேன். ஓகே, ஓகே. பிரபு, ஆமா பிரபு. அவருக்கு வந்து மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ம். அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். அது வந்து சர்ச்சைக்குரிய இன்னும் சொல்ல போனா அவைகள் எல்லாம் ஊழல் புகார்கள் அதிகமாக குவியக்கூடிய ஒரு இதுவாகவும் இருக்கு. ஆமா ரொம்ப ஆமா ஆமா அதுவும் ரொம்ப பார்த்து கையாள வேண்டிய ஒரு துறையாவும் இருக்குன்னு சொல்லி பலரும் அதை குறிப்பிட்டாங்க. அந்த ஆமா இலாக்கா ஆமா அது- புதிதான ஒருவருக்கு வந்து ஒதுக்கப்பட்டதனுடைய இப்ப எதிரொலியாக. ஆமா கீர்த்தனா செல்வி கீர்த்தனாக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது, இண்டஸ்ட்ரீஸும் பெரிய லெவல் டிபார்ட்மெண்ட் தான் ஆக்கியம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் எதிர்பார்த்தா என்ன காரணம்னா சிஎம்மோட சேர்ந்து பதவியேற்றவர்கள் எல்லாமே. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ இதில் என்ன ஒரு பெரிய கேள்விக்குறி, கூட்டணி கட்சிகள் என்ன ஆக போகுது, கூட்டணி கட்சிகளுக்கு எப்போது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த விஷயத்தில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 2 அமைச்சரவையில் இடம் அப்படியே மாணிக் தாக்கூர் சொல்லி, இன்னும் தாவேக்கா தரப்பில் அஃபிஷியலாக சொல்லலை, பட் மாணிக் தாக்கூர் சொல்கிறாரு, காங்கிரஸ்காரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு, 50 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு அமைச்சரவை, தமிழகத்தில் அமைச்சரவையில் பங்கு எங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அஃபிஷியலாக அதுக்கான அறிவிப்பு இன்னும் வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து பிரிந்து ஆதரவு கரம் நீட்டிய 25 பேர் இருக்காங்க அங்கே எம்எல்ஏக்கள். வேலுமணி அண்ட் சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கர், இந்த டீம் வேற இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு அமைச்சர் கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவங்க 2 பேருமே ரொம்ப 2 தரப்புமே ரொம்ப ஈகராக இருந்தாங்க. இந்த அறிவிப்பு வந்துடும், இன்னைக்கு அமாவாசை நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக பார்த்தாங்க. பட் இன்னும் அறிவிப்பு வரலை. என்னைக்கு அறிவிப்பு வர போகுது, என்ன காரணம்னா கவர்னர் இன்னைக்கு கிளம்பிடுறாரு, திருப்பி நாளைக்கு அவருக்கு கேரளா மந்திரி சபை நாளைக்கு வந்து பதவியேற்கிறாங்க, அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமைக்கு தான் நைட்டு வராருன்னு நினைக்கிறேன். ஸோ புதன்கிழமை தான் அவர் இருப்பார். அநேகமாக புதன்கிழமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது சந்தோஷம்தான். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, ஏற்கனவே இந்த 9 பேர் வந்துட்டாங்க, இன்னும் 9 பேர் தாமக்காலேருந்து வரப்போகிறாங்க. அவங்க ஏன்னா கட்சியை ஸ்ட்ராங் பண்ணல வைக்குமா அவங்களுக்கு, மற்றவங்களை கொடுத்துட்டு என்ன, இன்னும் 9 பேர் வரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் இவங்க, அதே மாதிரி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், இந்த டீமுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு தகவல். இது எல்லாமே தகவல் தான். பட் 9 பேருங்கிறது கன்ஃபார்ம் தாவேக்கா தரப்பில் அமைச்சரவையில் மீண்டும் சேர்க்கப்பட போகுது, கூடுதலாக சேர்க்கப்பட போகிறார்கள். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக தரப்பு ரொம்ப ஈகராக இருந்தது, அதாவது வேலுமணி தரப்பு ரொம்ப ஈகராக பார்த்துட்டு இருந்தது, நம்மளுக்கு பெரிய டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா. இதில் கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போயிடுச்சு. இல்ல, அதாவது இப்போ குவிக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு திரு விஜய் அவர்களுக்குமே வந்து இலாக்காக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப சொல்லப்படுது இல்லையா? இதுவுமே வந்து விரிவாக்கத்தின் போது இவரோட இலாக்காக்கள் விரிவாக்கம் எப்ப இல்லையா, 2-3 நாள்ல விரிவாக்கம் கிடையாது. அப்போ விரிவாக்கம் நீங்க சொல்றது இன்னும் 3 மாசம் கழிச்சா இருக்கலாம், 6 மாசம் கழிச்சுன்னா ரைட்டு விரிவாக்கம்னு சொல்லலாம். இப்போ இந்த 2-3 நாட்கள்ல வர விரிவாக்கம் இருக்கும்போது பட்சத்தில் ஏன் இப்படி ஒரு அறிவிப்புன்ற நான், ஏன் இப்ப வேளாண் துறைக்கு போடலையே, வருவாய்த்துறை போடலையே, உயர்கல்வித்துறை போடலையே, இப்ப அதே மாதிரி இதையும் விட்டுருக்கலாமே. ஐடி துறைக்கு போடல, ஐடிக்கு போடல, மீன்வளத்துறை இல்ல, கால்நடைத்துறை இல்ல, இந்த அறநிலைத்துறை இல்ல, நிறைய இருக்கு. என்னை பொறுத்தவரை இந்த முக்கியமான டிபார்ட்மெண்ட்லாம் தனக்கு வேண்டியவர்களுக்கு, தனது கட்சிக்காரர்களை வைக்கணும்னு அவர் தெளிவா இருக்கிறார் விஜய். இதுல பெரிய அப்செட் இதுல ஐடென்டிஃபை பண்றதுல ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கா?
இப்ப பட்டியல் வந்திருக்கு இல்லையா? அந்த 10 பேரு முதல் ஆமா, அமைச்சர் உட்பட. ஆமா, இவங்க ஆமா, எல்லாருமே அறியப்பட்ட முகங்கள். ஒரு பிரபலமான ஒரு முகங்கள் தாவேக்கால ஆமா, இருக்கக்கூடியவர்கள். ஆமா, ஆமா, இப்ப ஆமா, ஆமா, விஜய்க்கும் இவங்களுக்கு டைரக்ட்டான ஒரு நேரடியான தொடர்பு இருக்கும். ஆமா. அவங்களுக்கு பேர் சொல்லி குடுத்துட்டாங்க. கூப்பிடக்கூடிய ஆட்கள். ஆமா, மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய 100 எம்.எல்.ஏக்கள். இல்ல ஒரு ஆமா, 97 எம்.எல்.ஏக்கள். ஆமா. நிச்சயமா விஜய்க்கு வந்து நேரடியான தொடர்பு இருக்காது. இருக்காது. அப்ப கண்டிப்பா. யாரு எவருன்னே தெரியாது. அப்ப விஜய் ஆமா. என்னோட அமைச்சரவையில ஒருத்தர் உட்காரணும் அப்டின்னா, எனக்கு எனக்கு ஆல்ரெடி நாலேட்ஜ் இருக்கிறவங்க உட்காரணும். அப்ப அவரு கண்டெடுக்கிறதுல சிக்கலா இருக்கா? அப்டிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல வைக்க முடியாது. அதாவது அமைச்சர்கள் பதவி ஏத்துட்டாங்க. அவங்களுக்கு துறை சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயம். ஏன்னா இப்படியே சம்மந்தம்லாம் போயிட்டு இருக்கு. பட்ஜெட் போட்டாகணும். இன்னும் ஒரு 15 அடுத்து இன்னொரு அதிகபட்சம் 1 மாசத்துல பட்ஜெட் போட்டாகணும். ஏன்னா இடைக்கால பட்ஜெட் தான் போட்டாங்க. ஆமா, ஆமா. திமுக கவர்மெண்ட். ஸோ இது பட்ஜெட் போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஸோ இது துறை ஒதுக்கீடுங்கிறது ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப கட்டாயமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அறிவிச்சுட்டாங்க. இல்லன்னு நான் சொல்லல. இதுல என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கும், அதிமுகவுடைய ஒரு பிரிவுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம் நான் சொல்ல வர்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ம். நீங்க ஏன் அமைச்சரவையில நான் தர்றேன், பங்கு தர்றேன்னு சொல்லி ஏன் ஆசீர்வாதம் குடுத்து, ஏன்னா இன்னும் 9 அமைச்சர்கள நீங்க கொண்டாட போறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னும் வெளியில இருக்கிற டிபார்ட்மெண்ட்டே இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். ஒரு 15 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு அன்னைக்கு. அதான் நான் சொன்னேன். கால்நடைத்துறை, மீன்வளத்துறை, ஹெச்ஆர்என்சி, உயர்கல்வித்துறை, வருவாய்த்துறை இந்த மாதிரி விஷயங்கள சொல்றேன். ஐடி இத மாதிரி சொல்றேன் நான். இது மாதிரி ஒரு 15 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. இதுல 9 பேரு நீங்க உங்க ஆள போட போறீங்க. ஓகே. அது இல்லாம நீங்க வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் டீம்ல எத்தனை பேருக்கு? ஒரு 5 பேர்னு வைங்க. காங்கிரஸ்ல 2 பேர். மொத்தம் 7 பேர். ஸோ அந்த 7 பேருக்குள்ள என்ன குடுக்க போறீங்க? முக்கியமான டிபார்ட்மெண்ட்லாம் ஒதுங்கி வேலுமணி, இவருக்கெல்லாம் என்ன குடுக்க போறீங்க நீங்க? சி.வி. சண்முகத்துக்கு என்ன? சி.வி. சண்முகத்துக்கு நான் நினைச்சேன் லான்னு நினைச்சோம். லா இல்ல. நிர்மல் குமார்ட்ட குடுத்துட்டீங்க. இபி அங்கிட்டு குடுத்துட்டீங்க. நகராட்சி நிர்வாகம் அங்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி அண்ட் ஹைவேஸ் ஆதவ அர்ஜுன்ட்ட இருக்கு. ம். நான் என்ன சொல்றேன் 2, 3 அருண்ராஜா இருக்கு. இப்ப அருண்ராஜ் விஜயபாஸ்கர் அத எதிர்பார்த்திருப்பாரு. விஜயபாஸ்கர் ரொம்ப எதிர்பார்த்தாரு. எப்படியாவது ஹெல்த் ஆயிருவோம். ஹெல்த் மினிஸ்டர் நான் தான் சொல்லிட்டு இருந்தவரு. ஆமா. அவருக்கு வாய்ப்பு இல்ல. உள்ளாட்சி, இப்போ நகராட்சி துறையும் வந்து புசி ஆனந்துக்கு குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் அத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு அப்செட் ஆயிருக்கும். கண்டிப்பா ம். வேலுமணி டீமும் அப்செட்டு. காங்கிரஸும் அப்செட். காங்கிரஸ் அப்செட் ஆகுறதுக்கு ஒண்ணும் வேலை இல்ல. காரணம் என்ன? அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் பெருசா அவங்க எதிர்பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. இந்த டீம் 25 பேர் டீம் தான் ஒரு பெரிய அப்செட்டா இருக்கும். என்ன காரணம்? ஒருவேளை ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் பல வழக்குகள் இருக்குங்கிறதுனால அவங்கள சாதாரண டிபார்ட்மெண்ட் குடுத்து விட்டுறலான்னு பார்க்குறாரா? ஏங்க நீ விஜயபாஸ்கருக்கு மீன்வளத்துறையோ, கால்நடைத்துறையோ குடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இல்ல விஜய் வே இல்ல இல்ல அந்த மாரியான துறைகள் சமூகம் சார்ந்து ஒரு ஒதுக்கப்படக்கூடிய துறைகளா தானே இருக்கும். இப்ப இல்ல மீன்வளத்துறைன்னா கரெக்ட். இல்ல அதுக்காகலாம் போலயே அவங்க. நீங்க அப்படிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர்லாம் இருக்க மாட்டாரு. வேண்டாம் பாரு. எனக்கு வேண்டான்னு சொல்ல. ஏன்னா நீங்க வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர்லாம் நான் பெரிய ஜாம்பவான் நாங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு சாதாரணமா நீங்க ஏதாவது குடுத்தீங்கன்னா, சரியா இருக்காதுன்றேன் நான். அப்படி நம்ம எம்.ஆர். விஜயபாஸ்கர் அண்ணனும் போக்குவரத்து துறை எனக்கு குடுங்க அப்படின்னு கேட்பாரு. போக்குவரத்து துறை நிக்குது. அப்படியே நிக்குது. இல்ல நான் என்னை பொறுத்தவரை இங்கே இன்னும் அதாவது மீதம் இருக்கிற முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுகள் எல்லாமே தவேகா தரப்புக்கு தான் போகும்னு நான் நினைக்கிறேன். ஓ! ஆமா, நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 9 பேர் இருக்காங்க ஹக்கீம். ம். தவேகாலயே மொத்தம் 18 பேரு அமைச்சர் தவேகாக்கு வேணும்னு நினைக்கிறாரு அவரு. யாரு? விஜய். அது இல்லாம மீதி ஒரு 6, 7 பேரு பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, ஒரு கூட்டணி கட்சியான காங்கிரஸ விட்டுருங்க. இவரை நம்பி வந்த அதிமுக டீம் பெரிய அப்செட் தான் நான் ஃபீல் பண்றேன். இது பெரிய அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். ம். அதுலலாம் மாற்றம் இல்ல. அவங்க வேணா சமாளிக்கலாம். ஏன்னா, நீ வேலுமணி எத்தன 5 வருஷம் எப்படி இருந்த? 10 வருஷம். அப்படிதான் சொல்லணும். 10 வருஷம். நகராட்சி நிர்வாகம் அவர் தான் ஃபுல்லா பார்த்தாரு. அவரு ஹெல்த் ஃபுல்லா பார்த்தாரு அவரு. சி.வி. சண்முகம் லா பார்த்தாரு. அவர் ஃபுல்லா பார்த்தாரு. மைண்ட்ஸ் அவர்ட்ட தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே அங்கிட்டு போயிடுச்சு.
அப்போ உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க அவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கும் போது இல்ல சார், அப்போ உங்களுடைய கருத்துல இருந்து நான் ஒரு ஓப்பனா சொல்லணும்னா, பெரிய சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய துறைகள் எல்லாம் வந்து அது அ சி வேலுமணி டீமுக்கு ஏதோ போகாம விஜய் தாவேகா வந்து தரப்பே தக்க வச்சுக்கிச்சு. விஜய் நினைக்கல இல்ல விஜய் அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ம். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இல்ல இல்ல விஜய் ஒரு வந்து முடிவை எடுங்கன்னு சொல்லி இதன் மூலியமா ஒரு மெசேஜ் சொல்றாரா? வேலுமணி இனிமே தரப்பு. இல்ல இனிமே அவருக்கு வந்து பெரிய லெவல்ல அவங்களுக்கு அவங்க தேவையில்லைன்னு நினைக்கலாம். 2வது உங்களுக்கு ஏற்கனவே கெட்ட பேர் இருக்குங்க. உங்கள சேர்க்கறதுனால எனக்கு கெட்ட பேர் ஆகும். அப்படிங்கிறத ஒரு மெசேஜா இருக்கலாம். புரியுதுங்களா? 2வது நான் எனக்கான கவர்மெண்ட் என் கவர்மெண்ட்ல நான் என்ன குடுக்குறேனோ அத வாங்கிட்டு போங்க. நீங்க டிமாண்ட் பண்ற அளவுக்கு இங்க கிடையாதுன்னு இருக்கலாம். நெறைய விஷயம் இருக்கு ஹக்கீம் இதுல. இதெல்லாமே அப்படிதான் அவங்களுக்கு மெசேஜ் மறைமுகமா சில விஷயங்கள் சொல்றாரு. விஜய் அதுதான். காங்கிரஸுக்கு நான் வந்து யாரும் குடுக்கல. நான் உங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் குடுக்குறேன். குடுக்குறத வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு ஓகே. 2வது அதே மாரி நான் வந்து தெளிவா உங்கள்ட்ட சொல்ட்டேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா தர்றேன்னு சொன்னேன். இல்ல நீங்க எனக்கு 5 வேணும்னு கேட்குறீங்க. நான் எங்களுக்கு போக தானங்க தர முடியும். நீங்க கூட்டணி கட்சின்னா நீங்க கவர்மெண்ட் ஆக்சுவலா கூட்டணியிலே பங்கேற்று தாவேக்காவோட சேர்ந்து போட்டிட்டு இருக்கணும். சீட் ஷேரிங்லேருந்து எல்லாத்தையும் நீங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்பயே பேசியிருக்கலாம். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு, இப்ப கடைசி நேரத்தில உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள ஒரு கான்ட்ரோவர்சில நீங்க வெளிய வந்தீங்க. எனக்கு ஏற்கனவே நான் தான் அப்சல்யூட் மெஜாரிட்டி எனக்கு இருந்துச்சே. ஆல்ரெடி 120 நான் வச்சுட்டேனே. அதுக்கப்புறம் தான் நீங்க கூடுதலா வந்தீங்க. அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் இது. ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பா இது வந்து எடப்பாடி தரப்பு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போனீங்கல்ல அப்படிங்கிறது. நான் மந்திரின்னு வேணா சொல்லிக்கலாமே ஒழிய, பவர்ஃபுல் மந்திரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. புசி ஆனந்த்ட்டயும், ஆதவ அர்ஜுன்ட்டயும், என்ன ராஜ்மோகன், அருண்ராஜ்ட்டலாம் போய் நீங்க நிப்பீங்க. நீங்க அதே மாரி போய் நீங்க உட்கார்றப்ப நீங்க புரோட்டோகால்ல நீங்க எங்க போயிடுவீங்க? இவங்கலாம் 6, 7, 8ன்னு போயிடும்ல. கேம் ஃப்ரண்ட்ல எப்படி வருவீங்க இனிமே? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதனால இந்த இலாக்கா ஒதுக்கீடு சொன்ன அறிவிப்பு வந்து நீங்க சி.வி. சண்முகம் அண்ட் வேலுமணி தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அவங்க என்ன பண்ண போறாங்க? இனிமே முன்னாடி கால வச்சுட்டாங்க. ஆதரவுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்கள இந்த கோவத்துல எடப்பாடியும் நீக்கிட்டாரு. கட்சி விட்டு நீக்கிட்டாரு. வெளியவும் வர முடியாது அவங்களால. என்ன செய்ய போறாங்கன்னு நம்ம இனிமே தான் பார்க்கணும். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்போ கூட்டணி அதாவது வெளியில இருந்து ஆதரவு தர்றாங்க இல்லையா கட்சி. இப்போ ஆமா, ஆமா. அதுல பல கட்சிகள் இருக்கு. சிபிஐ, சிபிஎம் எப்பவுமே வெளிய இருந்து தான் ஆதரவு தருவாங்க. அவங்க பங்கேற்க மாட்டாங்க. ஆனால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்றது வந்து விசிக. ஆமா. அப்ப அந்த விசிகாவுக்குன்னு கருத்துல வச்சு அவங்கள எப்படியாவது இன்னும் சில மாசங்கள்ல ஒரு 3 மாசமோ, இல்ல 6 மாசத்திலயோ விசிகாவ இருக்கலாம். கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். அவங்க அப்படின்னா அப்பதான் டிஎம்கேவோட கூட்டணி உடைஞ்சதா ஆகும். ஏன்னா, ஆமாமா. இந்த கட்சிகள் எல்லாம் அழைச்சதனோட நோக்கமே ஒரே காரணம் டிஎம்கே அலையன்ஸ உடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆமா, ஆமா. அப்ப கரெக்ட். விசிகாவின் கருத்துல வச்சிருப்பாரா திரு விஜய்? கண்டிப்பா இருக்கலாம் ஹக்கீம். அடுத்தது நீங்க வந்து உள்ளாட்சி தேர்தல் இருக்கலாம். ம். பாராளுமன்ற தேர்தல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அதில பயன்படுத்திக்கலாம். அதனால மாற்றமே கிடையாது. அதில வந்து இது அரசியல்ல இது சகஜம் தான். நீங்க இதுக்கு திமுக வருத்தப்படுறதுக்கோ, சங்கடப்படுறதுக்கோ வேலை இல்ல. அதே மாரி என்ன கூட்டணிங்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா, பலரும் என்ன சொல்லுவாங்க, தேர்தலுக்கான கூட்டணி. அப்படின்னு தான் பலரும் சொல்லிட்டே இருப்பாங்க. கடந்த தேர்தல்ல முடிச்சுட்டோம். சட்டமன்ற தேர்தல்ல ஒண்ணா பயணம் பண்ணோம். காலத்தின் கட்டாயம் வேற மாரி ஆயிடுச்சு. உள்ளாட்சி தேர்தல்ல நாங்க வந்து தாவேக்காவோட கூட்டணின்னு அறிவிக்கலாம். அதுலலாம் மாற்றமே கிடையாது. அதுக்கப்புறம் வேணா டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்க சொன்ன மாரி எல்லாத்துலயும் 3, 4 இருக்கு. அதுல எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டாடலாம். இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுல இவங்க ரொம்ப எதிர்பார்த்தது நீங்க சி.வி. சண்முகம் அண்ட் சி. விஜயபாஸ்கர் அண்ட் வேலுமணி உள்ள என்னன்னா, எனக்கு ஒரு மந்திரி நீங்க குடுத்தீங்கன்னா தான், எங்க பவர யூஸ் பண்ணி கட்சிய கையில எடுக்க முடியும். ஓ! அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய ஒரு விருப்பமாவும், அவங்களுடைய தேவையும் சொல்லியிருந்தாங்க. இப்ப முழுக்க முழுக்க எடப்பாடிட்ட இருக்கு கட்சி இருக்கு. புரியுதுங்களா? இவங்களெல்லாம் நீக்கிட்டு புதிய மாவட்ட செயலாளர போட்டாரு. கூடுதலா இருக்கிற மீதம் இருக்கிற 22 எம்எல்ஏக்களையும் நாங்க கொண்டாடணும். ம். இப்படி ஒரு சூழ்நிலைலாம் எங்களுக்கு வேணும்னா, எங்களுக்கு மந்திரி சபையில எங்களுக்கு இடம் வேணும். அப்படின்னு பாவம் அவங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. இன்னைக்கு அறிவிப்பு வந்துரும்னு எதிர்பார்த்தாங்க. வரல. அடுத்தடுத்த நாட்கள்ல வரலாம்.
வந்தாலும் கூட பெரிய டிபார்ட்மெண்ட் பெருசா கிடைக்காது போல் இருக்கு. ரொம்ப டம்மியா தான் இருப்பாங்க போல் இருக்குங்கிறத பார்க்கும்போது, அங்க இருக்கிற ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் சங்கடப்படுவாங்க. 25 பேர் வெயிட் பண்றவங்க. அப்படியே ஒரு 5 பேர் குடுத்தாலும் 20 பேரு. குடுக்க போற 5 பேருக்கு ஒண்ணும் பெருசா இல்லங்கிறப்போ, மீதி 20 பேரும் பேசாம கட்சிக்கே போயிரலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஒரு கலகலப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் என்ன நடக்க போகுதுங்கிறத ஏன்னா விஜய நம்பி போயிட்டாங்க. விஜய் இந்த கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான டிபார்ட்மெண்ட்ட குடுக்கணும். குடுப்பாரா? என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் குடுக்க போறாரு? உண்மையிலேயே மந்திரி சபையில் இடம் குடுப்பாரான்னு மொத கேள்வி. அப்படி கொடுத்தாலும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் குடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு பெரிய பரபரப்பா இருக்கு இந்த டீம். எடப்பாடி உண்மையிலேயே சந்தோஷமா இருப்பார். இதுதான் இன்னைக்கு நிலைமையா இருக்கு. அமைச்சரவை சற்று விரிவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இலாக்காக்கள் ஒதுக்கப்படாத நிலையிலும், அதேபோல அஇஅதிமுகவினுடைய பிளவுபட்ட அந்த பிரிவு ரொம்பவே ஒரு கவலைக்குரிய இடத்துல இருப்பதாகவும், ஆமா, அவர்களுக்கு ஆமா. நினைத்த இலாக்காக்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர்களுடைய அமைச்சர்களுக்கு சென்று விட்டது. ஸோ இப்போ இவங்க என்ன நிலைமை எடுக்க போறாங்க? இபிஎஸ் இப்போ இந்த சமயத்துல ரொம்பவே சேஃப் ஜோன்ல இருப்பாரு. ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிட்டாங்க பிளந்துட்டு போனவங்க அப்படின்ற மாதிரி. அதே போல காங்கிரஸ் அவங்களுக்கும் என்ன ஒதுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. இதுல கூட்டணி கணக்குகளும் நிச்சயமாக இருக்கும். இருக்கும். ஏனென்றால் கண்டிப்பா. வெளியே இருந்து கொடுக்கக்கூடிய ஆதரவு ஆமா, ஆமா. ஐயுஎம்எல், விசிகா, கம்யூனிஸ்டுகள் இவங்களுக்கெல்லாம் எப்படி வரக்கூடிய காலங்கள்ல அணுகுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு. நன்றி. நன்றி.